நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாவோ இருக்கீங்க, இல்லை ஒரு சைட் ஹசில் பண்ணணும், உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் அப்படின்னா ஒரு 3 விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் நான் சொன்ன ஃபஸ்ட் விஷயம், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு வீடியோ எடிட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுதான் இப்போ ஆன் டிமாண்டில் இருக்க ஒரு சூப்பரான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிறது, என்னென்ன டூல்ஸ்லாம் கற்றுக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி கிளைண்ட்ஸ் ஒகேட் பண்ணலாம், எப்படி டீமை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு A to Z ரோட் மேப் தான் இந்த வீடியோ இருக்க போது. இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு வீடியோ எடிட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யாரும் வீடியோ எடிட்டிங் மேலே அதிக இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுறது. இன்கேஸ் உங்களுக்கு டீமாக இருக்கிறதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் ஒரு பர்சனாகவே கூட பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம், ப்ராப்பராக வீடியோ எடிட்டிங் பற்றின பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறது. எங்கேருந்து லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இருக்கவே இருக்குது யூடியூப். என்ன பொறுத்தளவு யூடியூப் அப்படின்றது ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி. நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன மேட்டர் அப்படின்னா நம்ம தேடி தேடி படிக்க வேண்டியிருக்கும். பட் நீங்கள் தேடி நிறைய விஷயங்களை பற்றி கற்றுக்கலாம். நீங்கள் என்ன டூல்ஸ் மாஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி அதுக்கு முன்னாடி முடிவு பண்ணணும். நிறைய எடிட்டிங் டூல்ஸ் வந்து இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மொபைலில் பண்ண போகிறீங்க அப்படின்னா CapCut, InShot, KineMaster இது மாதிரியான அப்ளிகேஷன் இருக்குது. இல்லை நீங்கள் பிசியில் ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறீங்க அப்படின்னா CapCut உடைய ஒரு PC வெர்ஷன் இருக்குது, DaVinci Resolve இருக்குது, அண்ட் Premiere Pro, After Effects இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் என்ன சாஃப்ட்வேர் உங்கள் டிவைஸ்க்கு வந்து காம்பேக்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எது உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை யூடியூப்பை பார்த்து செலக்ட் பண்ணி அந்த விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணி அதை பற்றி கற்றுக்க ஆரம்பிங்க. யூடியூப்பில் நிறைய நல்ல சேனல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு நாள் உட்காந்து தேடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல சேனல்ஸ் வந்து கிடைக்கும். அவங்க சொல்லித்தர மெத்தட்ஸ் அண்ட் அவங்க சொல்லித்தர விஷயம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, உங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னா அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இருக்க நிறைய வீடியோஸ் வந்து பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ஒரு டீமாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டீமுக்குள்ள வந்து பிரிச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து DaVinci Resolve கற்றுக்கலாம், ஒருத்தர் வந்து After Effects பற்றி கற்றுக்கலாம், ஒருத்தர் வந்து CapCut மொபைல் பற்றி கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரே ஒரு சிங்கிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு A to Z நல்ல சாஃப்ட்வேரை வந்து கற்றுக்கலாம். இது மாதிரி உங்கள் டீமுக்குள்ள பிரிச்சோ இல்லை தனியாக நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்கன்னா நல்ல சாஃப்ட்வேரை பற்றி கற்றுக்க ஆரம்பிக்கணும். எங்கேருந்து கற்றுக்கிறதுனா நான் சொன்ன மாதிரி யூடியூப்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் உட்காந்து தேட ஆரம்பிங்க. தேடல் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை, அதனால் தேடி கண்டுபிடிங்க நல்ல சேனல்ஸாக. அந்த சேனல்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ எடிட்டிங் அப்படின்றது ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டு. அது நீங்கள் என்ன தான் பார்த்தா வராது, நீங்கள் வந்து பண்ணி பார்த்தா தான் வரும். இன்கேஸ் உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருந்தது அப்படின்னா உரிமை மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் கோர்ஸ் வாங்கிக்கலாம். உங்ககிட்ட கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு உரிமையிலனா நல்ல கோர்ஸஸே வந்து கிடைக்கும். கோர்ஸ் போகிறது ஏன் பெட்டர் அப்படின்னாக்கா, கோர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் சிம்பிளான விஷயம். நீங்கள் நிறைய தேடி படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். உங்ககிட்ட கொஞ்சம் பட்ஜெட் இருந்தது, அதாவது ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா மட்டும் இந்த கோர்ஸ் பக்கம் வந்து போங்க. அது தவிர 10,000 20,000 இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை உங்களால் மணி ஸ்பெண்ட் பண்ண முடியலனாவோ அஃபோர்ட் பண்ணி பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா விஷயங்களுமே யூடியூப்ல இருக்குது. நீங்கள் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை கோர்ஸ் மாதிரி போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த உரிமை வாரியான பிளாட்ஃபார்ம்ஸில் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்து கோர்சஸ் வந்து கிடைக்கும். அதை அவைல் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. லேர்னிங்கில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஏஜென்சியாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் ஒரு டீம் ரெடி பண்ணணும். நான் முன்ன சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் ஒரு விஷயங்களை கற்றுக்க வைக்கணும். இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர், நீங்கள் ஒரே ஆளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது பண்ண வேண்டிய விஷயம், இல்லை நீங்கள் ஏஜென்சியாகவே பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ரெண்டாவது பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறது. அதில் ஒரு 2 மெத்தடில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பேர் அப்ரோச் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணி தரேன், உங்களோட ரா வீடியோ ஃபுட்டேஜ் எனக்கு கொடுங்க, நான் அதை எடிட் பண்ணி தரோம், அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் எங்கள் சர்வீஸ் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருத்தரோட ரா வீடியோ, அதாவது ஒரு கிரியேட்டரோ ஒரு பிராண்டோட ரா வீடியோவோ வாங்கி உங்களோட ஸ்டைலில் சூப்பராக எடிட் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் 10 பேருக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க, உங்கள் ஒர்க்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா அதில் ஒரு 2-3 பேர் கன்வெர்ட் ஆயிடுவாங்க. அவங்க உங்களோட ரெக்கரிங் கிளைண்ட்டாகவும் வருவாங்க. பட் இது கொஞ்சம் டஃப்பான மெத்தட். ஆனால் ரெண்டாவது மெத்தட் ரொம்ப சிம்பிளான மெத்தட். நானே இந்த ஒரு மெத்தடை பார்த்து நிறைய பேர்கிட்ட போய் என்கொயரி பண்ணியிருக்கேன். அதுதான் கான்டென்ட் கிரியேஷன். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நிறைய யூடியூபர்ஸோட லாங் ஃபார்மேட் கண்டென்ட், அவங்களோட பாட்காஸ்ட் கண்டென்ட்லாம் எடுத்து ஷார்ட் ஃபார்மேட்டில் சூப்பராக எடிட் பண்ணி அதை உங்களோட சோஷியல் மீடியா பேஜில் பிஃபோர் ஆஃப்டராக வந்து போஸ்ட் பண்ணலாம். இப்படி நீங்கள் பண்ணுறப்போ நிறைய பேர் அது ரிலேட்டடான சர்வீஸ் என்கொயரி உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. நானே இந்த மாதிரி நிறைய எடிட்டர்ஸ்க்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன். அவங்க கிட்ட இருந்து சர்வீஸும் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ நிறைய பேர் உங்களை பற்றி பார்ப்பாங்க. நான் உங்கள் ஒர்க்ஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, உங்களோட சர்வீஸ் எவ்வளோ காஸ்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இப்படியுமே உங்களால் கிளைண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். நீங்கள் ஒரு தனியாளாக இருந்தாலும் சரி, ஒரு ஏஜென்சியாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஒரு தனியால் ஒரு ஃப்ரீலான்சர் அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வெப்சைட் இல்லை ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ரெடி பண்ணிக்கோங்க. போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிகின்ஸ் இந்த மாதிரியான நிறைய ப்ரொஃபஷனல் டூல்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண வீடியோஸ்லாம் போட்டு வைக்கலாம். இல்லை ஒரு டிரைவ்லையும் வந்து போட்டு வைக்கலாம். நீங்கள் ஒரு ஏஜென்சியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ண ஒர்க்ஸ், நீங்கள் யார், உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் ஆப்ஷன்ஸ், அண்ட் உங்களோட ப்ரைசிங், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பரான வெப்சைட் ரெடி பண்ணி அதில் இன்புட் போட்டு வைங்க. யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெப்சைட் லிங்க் அனுப்பிக்கலாம். அது ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்கும். அண்ட் உங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து ரெகுலராக வந்து கான்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ எடிட்டிங் ரிலேட்டடான டுட்டோரியல்ஸோ இல்லை நீங்கள் எடிட் பண்ண வீடியோஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ கிளைண்ட்ஸை தேடி நீங்கள் போக வேண்டிய தேவை இருக்காது. உங்களை தேடி கிளைண்ட்ஸ் வருவாங்க. நான் கோஅப் அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட ஏஜென்சி ஆரம்பித்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாதங்கள் மட்டும் தான் அவுட் ரீச் பண்ணேன். அதாவது நானும் போயிட்டு சர்வீஸ் பற்றி பிச் பண்ணேன். பட் கரண்ட் 1 இயராக கிட்டத்தட்ட யாருமே நாங்கள் ரீச் அவுட் பண்ண கிடையாது. நாங்கள் லிங்க்டின், யூடியூப், இன்ஸ்டாகிராமும் நிறைய இடங்களில் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது மூலமாக நிறைய லீட்ஸ் வருது. அவங்க உங்களுக்கு கிளைண்ட்டாகவும் மாறுறாங்க. அதுமா நாங்கள் வந்து ரிவ்யூ மேக் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய அந்த 3 ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் விஷயம்
விஷயம் என்ன டூல் கற்றுக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணி அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறது, ரெண்டாவது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறது, அண்ட் மூணாவது கிளைண்ட்ஸை ரீஷூட் பண்ணுறது. ஒன்று நீங்கள் ரீஷூட் பண்ணலாம், இல்லை அவங்கள தேடி வர வைக்கலாம். இது ரெண்டுக்குமே நான் வந்து மெத்தட் சொல்லியிருக்கேன். அண்ட் நாலாவது ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் குவாலிட்டி ஒர்க்கிங் அண்ட் கன்சிஸ்டன்சி. நீங்கள் ப்ராப்பராக நல்ல ஒரு குவாலிட்டியில் வீடியோ எடிட்டிங் ஒர்க்ஸ் கொடுக்குறீங்க, உங்கள் ஒர்க்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா கிளைண்ட்ஸ் திருப்ப வருவாங்க, நிறைய பேருக்கு ரெஃபரும் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் உங்களோட டீம் வந்து பெருசும் படுத்தலாம். இல்லை நீங்கள் தனியாளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் டீம் ரெடி பண்ணி ஒரு ஏஜென்சியாக போகலாம். இந்த மாதிரி செம்மையாக டெவலப் ஆன நிறைய பேர் எனக்கு தெரியும். நான் லிங்க்டின்ல நிறைய எடிட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அவங்களாம் கிட்டத்தட்ட பெரிய 1 crore-லேருந்து 2 crore வரைவே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு ப்ராப்பரான டீமாக செட் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டை, நல்ல ஒரு லுக்கில், நல்ல ஒரு குவாலிட்டியில் வீடியோ எடிட்டிங் சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க யாராலும் அடிச்சிக்க முடியாது. நீங்கள் அந்த டாப் 1% வீடியோ எடிட்டிங் ஏஜென்சியாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ வீடியோ எடிட்டர்ஸ்க்கான டிமாண்ட் ரொம்பவே நிறையவே வந்துருக்கு. என்ன ரீசன் அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்லேருந்து நிறைய பிராண்ட்ஸ் வரைய எல்லாமே கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வராங்க. அவங்க எல்லாருக்குமே யார் தேவை அப்படின்னா வீடியோ எடிட்டர்ஸ் தேவை. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிலேருந்து பிராண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு வீடியோ எடிட்டர் தான் தேவைப்படுவாங்க. அதனால் வீடியோ எடிட்டிங்கான டிமாண்ட் ரொம்பவே நல்லா வந்திருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் நல்லா கற்றுக்கங்க, உங்கள் ஸ்கில் ஸ்டாக்கை வந்து டெவலப் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியாக எஃபர்ட்ஸ் போடுங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஒன்று எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பற்றி போடலான்னு இருக்கேன். அது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய பிஸ்னஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ் பற்றின வீடியோக்கள் பார்க்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.